ரஞ்சிதா, எதுக்கு என்ன இப்ப வர சொன்ன? இரு சொல்றேன். இது வீடு ஷிஃப்ட் பண்ணதுக்கு, இது செலவுக்கு, இது பேலன்ஸ். இந்தா. எது? குடி சுதா, இதுல 20,000 ரூபாய் இருக்கு. எனக்கு எதுக்கு இவ்வளவு பணம்? உனக்கு இல்ல, வீட்டு செலவுக்கு இது தேவைப்படும். இந்தா. ஏய் வேண்டாம் ரஞ்சிதா. ஏன் வேணான்ற? நம்ம குடும்பத்துக்கு பணம் கொடுக்கற உரிமை எனக்கு இல்லன்னு சொல்றியா? ஏய் அது இல்லப்பா. அண்ணனை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஏற்கனவே நீ நிறைய செலவு பண்ணிட்ட. உன் அண்ணனுக்காக ஒன்னும் பண்ணல பைத்தியமே. என் புருஷனுக்காக தான் செஞ்ச. நான் அது என்னமோ உனக்கு கடனா கொடுத்தா மாதிரி கணக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க. அப்போ நீயும் என்ன அந்நியமா தான் பாக்குறியா? ஏய் நீ தப்பா புரிஞ்சுக்காத ரஞ்சிதா. எல்லா பாரத்தையும் நீ உன் தலை மேல போட்டுக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. உங்களோட இல்லனாலும் நான் அந்த வீட்டு மருமக தான் சுதா. நம்ம குடும்பத்தோட பாரத்தை நான் ஏத்துக்காம வேற யாரு ஏத்துப்பா? அது கஷ்டம் இல்ல, என்னோட கடமை. ஹே, என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல. வீட்ல எல்லாரும் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீ உன் கடமையை செய். இப்போ எங்க கிட்ட விட்டுரு, நாங்களே பாத்துக்கிறோம். எப்படி பாத்துப்பீங்க? கேஸ்ல மாட்டிக்கிட்டதால அருணுக்கு இந்த மாசம் சம்பளம் வராது. நிறைய லோன் வாங்கிட்டதுனால இனிமே லோன் பக்கமே போக முடியாது. உன் அக்காவும் இப்பதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. வித்யா இதுக்கு முன்னால வேலை பார்த்துட்டு இருந்தால, அதோட சம்பளமும் வரும். சரி, ஓகே. அது வரும்போது வரட்டும். கூட உன் சம்பளத்தையும் சேர்த்துக்குவோம். ஆனா அந்த 2 அமௌண்ட்டையும் மட்டும் வச்சு வீட்ல இருக்கிற எல்லா செலவையும் சமாளிச்சிட முடியுமா? அந்த பணத்தை வச்சு ஏதோ ஒரு கடனுக்கு வட்டி கட்டலாம். வீட்டு லோனுக்கும் மத்த கடனுக்கும் வட்டி கட்ட வேண்டாமா? அம்மா அப்பாக்கு மருந்து மாத்திரை எல்லாம் வாங்க வேண்டாமா? அதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வரும் சுதா? நான் எப்படியாச்சும் சமாளிச்சுக்கிறேன். என் ஓனர் கிட்ட நான் அட்வான்ஸ் கேட்டு பாக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சுதா. கடன் வாங்குறது, லோன் வாங்குறதெல்லாம் எங்களோடயே போகட்டும். நீ எதுவும் புதுசா ஆரம்பிக்காத. இது புடி, இந்தா கவர்ல போட்டுக்கோ. ரஞ்சிதா, புது வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கவே உன்கிட்ட பணம் இல்லைன்னு செல்வம் சொன்னா. அவன் பணம் கொடுக்கறன்னு சொன்னாலும் நீ வாங்க மாட்டேன்னு சொன்னியா? அப்புறம் எப்படி உனக்கு இவ்ளோ பணம் கிடைச்சது? நான் ஆபீஸ்ல லோன் வாங்கினேன் சுதா. நீ மட்டும் மேலும் மேலும் லோன் வாங்கிட்டே இருப்ப, நாங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? எங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லைன்னு நினைக்கிறியா? இந்தா புடி. நீ எமோஷனல் ஆகாத, கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசி. யார்கிட்டயுமே இப்ப பணம் கிடையாது. லோன் போடுற இடத்துல நான் மட்டும்தான் இருக்கேன். அதனாலதான் நான் அதை ரெடி பண்ணி கொடுத்திருக்கேன். இந்த ஒரு மாசத்தை எப்படியாவது தள்ளிட்டா அடுத்த மாசத்துல இருந்து அருண் சம்பளமும் வித்யாவோட சம்பளமும் வந்துரும். அதை வச்சு சமாளிச்சிடலாம். அது இல்ல ரஞ்சிதா, நான் என்ன... இங்க பாரு, இதுக்கு மேல இத பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. நீ என்ன அண்ணியா நினைக்கிறது உண்மைனா இந்த பணத்தை எடுத்துட்டு போ. இவ்ளோ பணம் ஏதுன்னு அவங்க கேட்டா நான் என்ன சொல்றது? நீதான் கொடுத்தேன்னு தெரிஞ்ச அக்கா பேயாட்டம் ஆடுவாங்க. அம்மா எனக்கு கொன்னே போட்டுருவாங்க. நான் கொடுத்தேன்னு ஏன் சொல்ற? ஆபீஸ்ல ஏதாச்சும் லோன் வாங்குனேன்னு சொல்லு. அப்படிதானே சொல்ல முடியும். நீங்க வெளியே துரத்திட்டாலும் அவ ஒரு மருமகளா இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தான்னு நான் சொல்லணும். ஆனா அது ஒரு நாடகம், வேஷம் அப்படின்னு அவங்க தப்பாதான் பேசுவாங்க. உனக்கே தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் அதை நினைச்சு வருத்தப்படுற? எனக்கு உறுத்தலா இருக்குப்பா. உன் நல்ல மனசு புரியாம உன்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. அதெல்லாம் மறந்துட்டு நம்ம குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ இதை கொடுத்துருக்க. பணம் நீ ஏற்பாடு பண்ணலனாலும் யாரும் உன்னை கேள்வி கேட்க போறது இல்ல. பணம் கொடுக்க வேண்டிய அவசியமும் உனக்கு இல்ல. அப்படி இருந்தும் நீ ஏன் இதெல்லாம் செய்யணும்? என்ன ஏத்துக்கலங்கிறதுக்காக அவங்க எல்லாரையும் நான் விட்டுற முடியாது சுதா. அவங்க என்ன எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல. ஆனா நான் எல்லாரையுமே என்னோட சொந்தமா தான் பாக்குறேன். அது ஏன் குடும்பம். பணம் கஷ்டம் வராம என் குடும்பத்தை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இல்லையா? கடைசி வரைக்கும் நான் அதை செஞ்சுட்டே தான் இருப்பேன்.
சவால்லையும் நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் சுதா.